ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம NIFTE 2026ன்ற ஒரு எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், இந்த எக்ஸாமுடைய அட்வான்டேஜ், மார்க்கிங் ஸ்கீமு, எக்ஸாம் பேட்டர்னு, கோர்சஸ் ஆஃபர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது தப்பே இல்லை. இந்தியாவோட ப்ரீமியர் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டான நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் யூஜி, பிஜி, பிஹெச்டிக்கான நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது. 1986 மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட NIFTக்கு இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் 20 கேம்பஸ் இருக்கு. இதுல டாப் 5 கேம்பஸான நியூ டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பிளேஸ்மெண்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஸுக்கும் ரொம்ப ரொம்ப பேர் போனது. யூஜி, பிஜி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5000 5200 சீட் வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் NIFT யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் ப்ரோக்ராமா பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸில் 7 கோர்ஸையும், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் 1 கோர்ஸையும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜி 2 இயர் கோர்ஸாக மாஸ்டர் ஆஃப் டிசைன்ஸு, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டில் 3 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மேற்கொண்டு 3லேருந்து 5 வருஷம் நம்ம பிஹெச்டியும் பண்ணலாம். ஸோ NIFTE 2026க்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவுக்கு டிசம்பர் 6ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 6ஓட முடியுது. ஜனவரி 10 வரை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம். பட் ஜனவரி 6க்கு அப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா 5000 பெனால்ட்டியோட தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ கரெக்ஷன் விண்டோவை பொறுத்தளவுக்கு ஜனவரி 14 வரைக்கும் திறந்துருக்கும். எக்ஸாம் டேட்டை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி 8 சண்டே தான். ஸோ ரிசல்ட்டு நம்ம ஏப்ரல் 3ஆவது வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஜூலையில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸுக்கு, பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்கும் 24 வயசுக்கு உள்ளே இருக்கணும். SC, ST, PWD கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. பிஜிக்கு ஏஜ் லிமிட் சுத்தமாக கிடையாது. பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸுக்கு நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே. பட் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். மாஸ்டர் ஆஃப் டிசைன்ஸ் அண்டு மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு எனி டிகிரி எலிஜிபிள். பட் அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜிக்கு இன்ஜினியரிங்கில் யூஜி முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் 10th ஆர் 12th டிசைன்ஸ்லையோ இல்லை ஃபேஷன் டெக்னாலஜிலையோ டிப்ளமா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா லேட்ரல் என்ட்ரி மூலமாக யூஜி டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். இதில் ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது. நீங்கள் ஆர்டிஷன், அதாவது கைவினை கலைஞர், அப்படி இல்லைன்னா கைவினை கலைஞர்களுடைய வாரிசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. பட் நீங்கள் கவர்மெண்டோடைய ஹார்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் இஷ்யூ பண்ண கவர்மெண்ட் ஐடி கார்டு, ஆர்டிசன் ஐடி கார்டுன்றது நீங்கள் வச்சுருக்கணும். அதுபோக யூஜி மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் தான். யூஜிக்கு என்னவோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் NRI, ஃபாரின் நேஷனலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை. பட் யூஜி ஜாயின் பண்ணுறதுக்கு SAT ஸ்கோரும், பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கு GRE, GMAT மாதிரி ஸ்கோரும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல், OBC, EWS கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு 2000 ரூபாயும், சப்போஸ் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC, ST, PWD கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரோக்ராமுக்கு 500 ரூபாயும், 2 ப்ரோக்ராம் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 750 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் NRI, ஃபாரின், அப்படி இல்லைன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ₹11,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் GATன்ற ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டும், CATன்ற கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். இதில் GAT, CBTன்ற ஆன்லைன் மோடில் நடக்கும். CAT பென் பேப்பர்ன்ற முறையில் நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும் ஆஃப்லைனில். நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸை பொறுத்து இந்த எக்ஸாம்ன்றது மாறும். நீங்கள் டிசைன் எடுத்தீங்க அப்படின்னா GAT, CAT ரெண்டுத்தையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்தீங்க அப்படின்னா GAT மட்டும் எழுதுனா போதும். ஸ்டேஜ் 2ல் பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ் எடுத்தவங்களுக்கு சிச்சுவேஷன் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் ஒரு 3D மாடலில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பிஜிக்கு கண்டிப்பாக பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ், மாஸ்டர் ஆஃப் டிசைன்ஸ் ரெண்டுத்துக்கும் எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் தான். பட் டிசைன்ஸுக்கு கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி, GK அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து யூஜினா 100 மார்க்குக்கும், பிஜினா 120 மார்க்குக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா
ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 180 நிமிஷம் இருக்கும். இது யூஜினாலும் பிஜினாலும் முன்னாடி சொன்ன மாதிரி 4 செக்ஷனோட சேர்த்து 5வதா கேஸ் ஸ்டடியும் இருக்கும். அதோட சேர்த்து 150 மார்க்கு எழுதுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுனால கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கும், நீங்கள் நெகட்டிவ் மார்க்காக பார்த்தீங்கன்னா -0.25 மார்க்கும் கழிப்பாங்க. கேட் எக்ஸாம்ன்றது 3 ஹவர்ஸ் நடக்கக்கூடிய எக்ஸாம். இதில் வந்து 3 டிராயிங் வரைகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்ன்றது கிடையாது. மார்க் வெயிட்டேஜை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸுக்கு ஜிஏடியில் 30%, சிஏடியில் 50%, ஸ்டேஜ் 2ல் 20% இருக்கும். மாஸ்டர் ஆஃப் டிசைனுக்கு ஜிஏடியில் 30%, சிஏடியில் 40%, பர்சனல் இன்டர்வியூவில் 30% இருக்கணும். ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு ஜிஏடி 100% இருந்தால் போதும். மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜிஏடி 70%, பர்சனல் இன்டர்வியூவில் 30% வெயிட்டேஜும் இருக்கணும். கட் ஆஃபை பொறுத்தவரை கேம்பஸை பொறுத்து மாறும். சப்போஸ் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ்க்கு டெல்லி, மும்பை, பெங்களூர் மாதிரியான டாப் இன்ஸ்டியூஷனில் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா 100க்கு 82 மார்க் மேலே எடுத்தாகணும். நீங்கள் ஆல் இண்டியா ரேங்கை பொறுத்தளவுக்கு டாப் 100க்குள்ளே இருந்தாகணும். ஸோ கேம்பஸை பொறுத்து, கோர்ஸை பொறுத்து, நீங்கள் எடுக்கிற ஆல் இண்டியா ரேங்கை பொறுத்தும் லாஸ்ட் இயரில் அட்மிஷன் க்ளோசிங் ரேங்க்கை நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓபிசி ஆல் இண்டியா ரேங்க் 2500க்குள்ளே இருந்ததுன்னா போன வருஷம் கிடச்சிருக்கும். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு பொறுத்தளவுக்கு 3500 4500க்குள்ளே இருக்கிற ரேங்கிங்க்கு கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு 4 இயர்ஸ் யூஜி கோர்ஸுக்கு டோட்டலாக 14,09,400 வரைக்கும் ஆகும். ஸோ 2 இயர்ஸ் பிஜி ப்ரோக்ராமுக்கு 6,80,000 வரைக்கும் ஆகலாம். 3 இயர்ஸ் பிஹெச்டிக்கு 5,85,000 6,69,000 வரைக்கும் ஆகலாம். இது போக ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஏசி நான் ஏசியை பொறுத்து ஒரு வருஷத்துக்கு 50,000 1,62,000 வரைக்கும் ஆகலாம். இதில் மெட்டீரியல் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 4 வருஷத்துக்கு டோட்டலாக 4 5 லட்சம் வரைக்கும் ஆகலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 25 லட்சம் வரைக்கும் ஆகலாம். ஃபீஸை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா என்ஐஎஃப்டி ஸ்காலர்ஷிப்பும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்தாக் ஸ்கீம் மூலமாக என்ஐஎஃப்டி பேரண்டோடைய ஆனுவல் இன்கம் 2 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் 100%லேருந்து 25% வரைக்கும் கன்செஷன் கொடுக்குறாங்க, போத் யூஜிக்கும் பிஜிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து என்ஐஎஃப்டி அட்மிஷனுக்கு அப்புறம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு நீங்கள் அந்த கேம்பஸோட போர்ட்டலுக்குள்ளே போய் உங்கள் பேரண்ட்டோடைய இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஐடி ரிட்டர்னையும் சப்மிட் பண்ணாலே போதும். எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் கன்செஷன்ன்றது கிடைக்கும். மேலும் உதான் ஸ்கீம் மூலமாக ஃபாரினில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஃபீஸ் கன்செஷனோட போய் படிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸை நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு சில குறிப்பிட்ட க்ரைட்டீரியாவை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு உங்களோட எஸ்ஜிபிஏ பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு மேலே இருக்கணும். பிளாக் லாக்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது அரியர்ஸே இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் உங்களுக்கு வேறு எந்த ஸ்டேட் சென்ட்ரல் லெவலான ஸ்காலர்ஷிப்ன்றது உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் உங்களோட அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா 75%க்கு மேலே இருக்கணும். ஸோ அதே மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் எதுவும் இருந்திருக்காமல் இருக்கணும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ன்றது தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட ஸ்காலர்ஷிப் வரது தடைப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஏன் வந்து என்ஐஎஃப்டி சூஸ் பண்ணணும், இங்கே படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இங்கே படிக்கிறதே தனி கத்து தான். செகண்டு, பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் ஹை பேக்கேஜில் உங்களால் பிளேஸ்மெண்ட் மூலமாக ஜாயின் பண்ண முடியும். தேர்டு, இவங்க அலுமினி நெட்வொர்க்ன்றது ரொம்ப பெருசு. வேர்ல்ட் கிளாஸ் மென்டர்ஷிப்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஃபோர்த், உங்களால் அப்ராடில் போய் படிக்க முடியும், குளோபல் பெர்ஸ்பெக்டிவோட பார்க்க முடியும். ஃபிஃப்த்து, ப்ராக்டிக்கல் அண்ட் மாடர்ன் லேர்னிங் மூலமாக உலகத்தரத்து உங்களை உயர்த்திக்க முடியும். இங்கே படித்த வேர்ல்ட் ஃபேமஸ் அலுமினிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்யாஜி முகர்ஜி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் பிராண்டான H&Mோட கொலாபரேட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் டிசைனர் இவர் தான். அதே மாதிரி பிரபல் குரா ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி செலிபிரிட்டி டிசைனராக இருக்கிறாப்புல. அதே மாதிரி ராகுல் மிஸ்ரா பெஸ்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனர் கொடுக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் உல்மார்க் ப்ரைஸை வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் டிசைனர் இவர் தான். உங்களுக்கு டிசைனிங்கில் ஆர்வம் இருக்குது, வேர்ல்ட் கிளாஸில் ஃபேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கானது தான்.